கைலாச மலைனா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்க தான் வசிக்கிறாங்கங்கிறது தான். அவங்க அங்க தியானம் செய்யறதா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த மலைக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. ஒரு தடவை இலங்கையை ஆண்ட அரசன் ஈராவணன் தன்னோட பலத்தை காட்டணும்னு கைலாச மலையையே தூக்க முயற்சி செஞ்சான். அதை பார்த்த பார்வதி தேவி பயப்பட சிவன் தன்னோட கால் பெருவிரலால மலையை அழுத்தினாரு. மலையின் அடியில சிக்கிக் கொண்ட ஈராவணன் வலியில் சாமவேதம் பாடி சிவனோட கோபத்தை தணிச்சான். சிவன் அவனோட பக்தியை பார்த்து இராவணனுக்கு அருள் புரிஞ்சாரு. சிவனோட அடியையும் முடியையும் தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டி போட்ட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ சிவன் ஒரு பெரிய அனல் பிழம்பா காட்சி கொடுத்தாரு. பிரம்மா அன்ன பறவை ரூபத்துல சிவனோட முடியை தேடியும் விஷ்ணு பன்றியா உருவெடுத்து அடியை தேடியும் போனாங்க. ஆனா 2 பேருமே கண்டுபிடிக்க முடியாம தோத்து போனாங்க. கைலாச மலைதான் அந்த அனல் பிழம்போட இருப்பிடம் சொல்லப்படுது. கைலாச மலையில நிறைய மர்மங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் இது வரைக்கும் யாரும் அந்த மலை உச்சிக்கு போனதில்லை. அதுக்கு சில காரணங்களும் சொல்லப்படுது. இந்த மலையை